வணக்கம். செய்தி சுருக்கம். சேட்டலைட்டை சுட்டு வீழ்த்தி இந்தியா சாதனை படைச்சிருக்கு. ஒரு நாட்டின் ராணுவ செயல்பாடுகளை சேட்டலைட் மூலமா இன்னொரு நாடு வேவு பார்க்கறது எப்பவுமே வழக்கமான ஒரு விஷயம். அந்த மாதிரி நோக்கத்தோட எதனா விண்வெளி பாதையில சுற்றி திரியும் செயற்கைக்கோள்களை தாக்கி அழிக்கிற ஏவுகணையின் பெயர் தான் ஆன்டி சேட்டலைட் வெப்பன், சுருக்கமா சொன்னா ஏசாட். முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் உருவாகி இருக்க ஏசாட் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமா ஏவி சோதனை செஞ்சிருக்காங்க. 300 கிலோமீட்டர் தூரத்தில் புவிவட்ட பாதையில் சுற்றிக்கிட்டு இருந்த செயற்கைக்கோளை ஏசாட் துல்லியமாக தாக்கி அழிச்சிருக்கு. ஏவப்பட்ட 3 நிமிஷத்தில் செயற்கைக்கோள்களை அழிச்சு இந்தியா ஏசாட் சாதிச்சிருக்கு. இந்த ஆப்ரேஷனுக்கு மிஷன் சக்தி அப்படின்ட்டு ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனமான DRDO பேர் வச்சிருக்காங்க. இதனால விண்வெளி துறையில வலிமை வாய்ந்த நாடா இந்தியா உருவெடுத்திருக்கு. இது இந்திய வரலாற்றில் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு பிரதமர் மோடி பெருமிதமா சொல்லியிருக்காரு. எந்த நாட்டையும் அச்சுறுத்துற வகையில் இந்த சோதனை நாங்கள் நடத்தல, வேகமா வளர்ந்துகிட்டு இருக்க இந்தியாவை தற்காத்துக்க தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. இந்தியாவுக்கு முன்னாடி ஏசாட் ஏவுகணையை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் தான் ஏவி சோதனை செஞ்சிருக்காங்க. ஆனா எந்த நாடும் இது வரைக்கும் எதிரி நாட்டு செயற்கைக்கோள் அழிக்கிறதுக்காக இந்த மிசைலை பயன்படுத்தினதில்லை. மோடி விதி மீறிட்டாரா? தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. டிவி வழியா நாட்டு மக்கள் கிட்ட பேச போறேன் அப்படின்னு பிரதமர் மோடி அறிவிச்சதுமே என்ன சொல்ல போறாரு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு காத்திருந்தாங்க. ஏசாட் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமா ஏவிடுச்சு அப்படின்னு பிரதமர் மோடி சொன்னதுமே அப்பாடா இவ்வளவுதானா அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க. இந்த விஷயத்துல தேசத்தோட பாதுகாப்பு அடங்கி இருக்கிறதுனால ஏசாட் ஏவிய DRDO விஞ்ஞானிகள் சாதனைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் எங்க மொத்த நல்ல பேரையுமே மோடி எடுத்துட்டு போயிடுவாரோ அப்படின்ற பயத்துல ஆளாளுக்கு திட்டியும் தீர்த்துட்டாங்க. பிரதமருக்கு உலக நாடக தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் ராகுல் கிண்டல் அடிச்சிருக்காரு. விஞ்ஞானிகளோட சாதனையை தனக்கு சாதமா மோடி பயன்படுத்திக்க முயற்சி செய்யறாரு. இது அப்பட்டமான தேர்தல் விதிமீறல், தேர்தல் கமிஷனுக்கு புகார் செய்வோம் அப்படின்னு மேற்கு வங்க முதல்வர் மம்தா சொல்லியிருக்காங்க. மோடி அறிவிப்புல எந்த விதிமீறலுமே இல்லை. நாட்டோட பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ரூபாய் 72,000 கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு சிதம்பரம் உறுதியளிச்சிருக்காரு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் அறிவிச்ச ஆண்டுக்கு 72,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவது சாத்தியம் அப்படின்றாரு முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம். ஆட்சிக்கு வந்தா உடனேலாம் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுங்க, ஆனா படிப்படியா திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்றாரு. அடுத்த 5 வருஷத்துல நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 12% எட்டுமா. ஸ்டாலின் கொல்லப்புறமா வந்தவர் அப்படின்னு முதல்வர் பழனிசாமி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காரு. தென்சென்னை தொகுதியில போட்டியிட்டு அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனனை ஆதரிச்சு முதல்வர் பழனிசாமி கந்தன்சாவடியில பிரச்சாரம் செஞ்சாரு. காவிரி பிரச்சனைக்காக பார்லிமெண்ட்டையும் முடக்கினவங்க அதிமுக எம்பிக்கள். திமுக எம்பிக்கள் இது வரைக்கும் எதுக்குமே குரல் கொடுத்தது இல்ல அப்படின்னு சொன்னாரு. கொல்லப்புறமா வந்து திமுகவோட தலைவரான ஒரு ஸ்டாலின் நான் படிப்படியா உயர்ந்த முதல்வர் அப்படின்னு குறிப்பிட்டாரு பழனிசாமி. மக்கள் நீதி மையத்துக்கு சோதனை மேல சோதனை. தமிழகத்துல செவ்வாய்க்கிழமையோட வேட்புமனு தாக்குதல் முடிஞ்சிருச்சு. நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேட்புமனு தாக்குதல் செய்ய பெரம்பூர் லோக்சபா தொகுதி மக்கள் நீதி மைய வேட்பாளர் செந்தில்குமார் வந்தாரு. அவரோட வேட்புமனுவை தேர்தல் அதிகாரிகள் ஏற்காததுனால மனுவை கொடுக்காமலே திரும்பி போயிட்டாரு. வேட்புமனு பரிசீலனை எல்லாம் புதன்கிழமை நடந்தது. மக்கள் நீதி மைய கூட்டணியில காஞ்சிபுரம் தொகுதியில இந்திய குடியரசு கட்சி சார்பில் நிறுத்தப்பட்ட தங்கராஜோட வேட்புமனு உரிய ஆவணங்கள் இல்ல அப்படின்னு தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. இதனால 2 தொகுதிகளில் மக்கள் நீதி மைய கட்சி போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. ஏப்ரல் 18 விடுமுறை அரசாணை வெளியிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் 39 பார்லிமெண்ட் தொகுதிகள் மற்றும் 18 சட்டசபை தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்குது. ஏப்ரல் 18 எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்ட்டு அந்த தேதியை பொது விடுமுறையா அறிவிச்சு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க தமிழக அரசு. லீவ் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஊருக்கு கிளம்பி போறது, இல்ல அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, வெளியே வெயிலா இருக்கு அப்படின்னு உள்ள படுத்து தூங்குற மாதிரி நொண்டி சாக்கலாம் சொல்லாம நம்மளோட ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது, அதை அன்னைக்கு ஒழுங்கா செய்வோம். வேல்முருகன் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தங்க வழியா கார்ல போயிட்டு இருக்காரு. ஆத்தூர் சுங்கசாவடியில வேல்முருகன் கார் கடக்கும் பொழுது காரை நிப்பாட்டி அந்த டோல்கேட்ல வேலை செய்யறவங்க கட்டணம் கேட்டிருக்காங்க. இதனால சுங்க அதிகாரிகளுக்கும் ஓட்டுநருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு அது தகராறா மாறிடுச்சு. இதுக்கு நடுவில் கார்ல இருந்து இறங்கி டோல்கேட் ஊழியர்களை வேல்முருகனும் அவரோட டிரைவரும் சரமாரியா தாக்கியிருக்காங்க. இந்த காட்சிகள் சுங்கசாவடியில இருக்க CCTV கேமரால பதிவாகி இருக்கு. இதனால வேல்முருகன் மேல ஆபாசமான பேச்சு, காயம் ஏற்படுத்தும் வகையில தாக்குதல், கொலை மிரட்டல் உட்பட 3 பிரிவுகள்ல அச்சிரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்ன உடனே கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल CEO has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.